ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாலிட் பிளாக்கை வச்சு எவ்வளோ ஃப்ளோர்ஸ் வந்து கட்ட முடியும், காங்கிரீட் வீடுகள் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ ஃப்ளோர்ஸ் கட்டலாம் அப்படிங்கிற பற்றி இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் சாலிட் பிளாக் வச்சு கட்டுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து அது வந்து நமக்கு காஸ்ட்டு வந்து கொஞ்சம் செலவு கம்மியாகும். ஏன்னா பிரிக்கு வந்து செலவு அதிகமாக பிடிக்குது. அதுக்கு பதிலாக வந்து இந்த சாலிட் பிளாக் வச்சு அப்படின்னா செலவு கம்மியாகும். அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுற மார்ட்டர், அதாவது கலவை வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் செலவு மிச்சமாகுது. அடுத்தது வந்து நம்ம பிரிக் வால் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து 9 இன்ச்சு திக்னஸ் இருக்கும். இது வந்து 6 இன்ச்சு தான் திக்னஸ்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பேசிங் வந்து ஒரு இந்த சைடு ஒரு கால் அடி, இந்த சைடு ஒரு கால் அடி, ஒரு அரை அடி வந்து கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜுங்கிறனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சாலிட் பிளாக்கு ஸ்ட்ரென்த் வகையில் வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டுறோம் அப்படின்னா எவ்வளோ ஃப்ளோருக்கு வேணாலும் கட்டிக்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம பீமு காலமு எல்லாம் போட்டு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் கட்டலாம். இதே வந்து நம்ம லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து நம்ம பழைய காலத்து வீடுகள்லாம் கட்டுவாங்க, அதாவது பீம் காலம்லாம் போடாமல் வெறும் செவரு வைப்பாங்க, அதுக்கு மேலே வந்து காங்கிரீட் வந்து போட்டு கட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடுகள் கட்டுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 2 ஃப்ளோருக்கு மேலே கட்டக்கூடாது. ஏன் 2 ஃப்ளோருக்கு மேலே கட்டக்கூடாது அப்படிங்கிறதுனா, நம்ம வந்து அதோட அகலம் வந்து வெறும் 6 அடி தான், 6 இன்ச்சு தான், வந்து அரை அடி தான் வந்து அகலம். அந்த வாலோட திக்னஸ்ஸு, அந்த செவரோட அகலம் வந்து அவ்வளோதான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே காங்க்ரீட் வந்து வைக்கிறப்போ அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது, வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம என்ன தான் வந்து லிண்டல்லாம் போட்டு அதுக்கு மேலே கட்டுறோம் அப்படின்னாலும் இருந்தாலும் வந்து அதோட பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது 2 ஃப்ளோருக்கு மேலே வந்து இதை கொண்டு போகிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு விஞ்சு மாதிரிலாம் வச்சுருப்போம், அந்த இல்லை லிஃப்ட் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு சின்ன வீடு தான் வந்து இதை மாதிரி வச்சு கட்டுவோம். ஸோ இப்படி கட்டுறப்போ நம்ம லோட் பீரிங் கட்டுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விஞ்செல்லாம் வைக்க முடியாது. ஸோ அப்போ அது வந்து நகை இதை தூக்கிட்டு போகிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து அகலம் அதிகமான சாலிட் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அது அகலம் அதிகமான சாலிட் பிளாக் வச்சு கட்டுறதும் அந்த நம்ம செங்கல் வச்சு கட்டுறதும் ஒரே காஸ்ட் ஆயிரும். ஏன்னா வந்து அகலம் அதிகமாக இருக்குங்கிறப்போ அதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதை ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கல்லே வந்து வெயிட் அதிகம், ஆனால் அந்த கல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதோட வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ வெயிட் ரொம்ப அதிகமாக என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களால் வந்து ஒர்க்மேன்ஷிப்புக்கு வந்து காஸ்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இதனால் வந்து நமக்கு செலவு வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு சாலிட் பிளாக் வச்சு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2 ஃப்ளோர் வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் கட்டலாம். இல்லை வந்து ஃப்ரேம்டுங்கிறப்போ நம்ம எந்த பிரச்சனை ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, எவ்வளோ வேணாலும் கட்டலாம். ஸோ இப்போ இதை வந்து கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் இன்னமும் ரேட்டு கம்மி. ஸோ ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸில் ஹீட் வருது, அது அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அதெல்லாம் வந்து பெருசாக உண்மையில்லை. ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து செங்கலை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஹீட் எமிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஏன்னா சிமெண்ட்டை வந்து உள்ளே கலந்துருக்கோம் அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிமெண்ட்லேருந்து கண்டிப்பாக வெப்பம் வந்து தண்ணியோட வினைபுரியும் போது வெளியில் வரதான் செய்யும். அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வச்சு கட்டலாம், இதை வச்சு கட்டலாம், அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த லோடு அந்த கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செங்கல் வந்து ரொம்பவே நல்லா தாங்கும். அதனால் வந்து ஒரு லோட் பீரிங் அப்படிங்கிறப்போ செங்கல் வச்சு கட்டலாம். இல்லை ஃப்ரேம்வுட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த சாலிட் பிளாக் வச்சே கட்டினாவே வந்து போதுமானது. 2 ஃப்ளோருக்கு மேலே இந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரை வந்து சாலிட் பிளாக் வச்சு கட்டாமல் இருக்கிறதா பெஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.